ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து மோசே ஐயா அவர்கள் எழுதின ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, அந்த சர்ப்பமானது ஏவாளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று தந்திரமாய் சொன்னது. நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை தொடவும் அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று ஏவாள் அந்த சர்ப்பத்துக்கு மறுமொழி சொன்னாள். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று அவள் கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். ஆதாமும் புசித்தான், ஏவாளும் புசித்தாள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும், அந்த கனி அவர்கள் புசித்த பொழுது அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்பொழுது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் வானத்தில் உள்ளதையும் சிருஷ்டித்தார், பூமியையும் பூமியில் உள்ளதையும் சிருஷ்டித்தார். ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கினார், ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார், அவர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். நீங்கள் எல்லா கனிகளையும் புசிக்கலாம் என்று சொன்னார். ஆனாலும் விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் இதை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளையிட்டாரோ அந்த கனியைத்தான் புசிக்க வேண்டும் என்று சர்ப்பமானது தந்திரமாய் ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்து அதை புசிக்க வைத்தது. அது புசிக்க வைத்ததினால் அவர்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். அவர்கள் அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவள் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே என்ன செய்தாங்க? ஓடி ஒளித்து கொண்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எது தேவன் சொல்கிறாரோ அதை ஜனங்க கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. அவருடைய கட்டளைகள், அவருடைய நீதி நியாயங்கள், அவருடைய கற்பனைகள், அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது அந்த சந்ததி 1000 தலைமுறைக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதைத்தான் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பிசாசு மூலமாக, இந்த சர்ப்பத்தின் மூலமாக, அதாவது இந்த தந்திரமாய் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவரை விட்டு விலகி போய்விடுறாங்க. அப்போ என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்துட்டதானே, இதனை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அது மட்டுமில்லாமல் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ மண்ணை தின்பாய் என்று சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் சொன்னார்னாக்கா, உனக்கும் ஸ்திரீக்கும், சர்வமாகிய உனக்கும் ஏவாளாகிய அந்த ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏவாளை பார்த்து, நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் நான் பெருக பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ஆனால் உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும் என்று அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று அவளுக்கு ஒரு தீர்ப்பை சொன்னார். அதே மாதிரி ஆதாமுக்கு என்ன சொன்னார்னாக்கா, நீ உன் மனைவின் வார்த்தைக்கு அதாவது செவி கொடுத்து நான் எது புசிக்கட்டான்னு சொன்னோம் அந்த விளக்கின கனி நீ புசித்தாயோ அதனால நீ பூமி நிமித்தம் என்ன செய்வ? சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன செய்ய? வருத்தத்தோடு அதனுடைய பலனை புசிப்பாய் என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இது மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை நம்ம செய்யக்கூடாது. எதை செய்யணும்னு சொல்கிறாரு அதை நம்ம செய்யணும்.
அப்படி செய்யும்போது தான் பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம அன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நம்மளை ஆஸ்வதிக்கிறார். நாம் வந்துட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் டிஸ்ஒபீடியன்ஸாக இருக்கும் பொழுது என்ன செய்யறனாக்கா, அதுக்கு ஒரு விசாரணை வைத்து அந்த விசாரணை மூலமாக ஒரு நியாயத்தீர்ப்பு செய்து நமக்கு தண்டனையை கொடுக்கிறார். நம்ம என்ன தண்டனைக்கு இதை தப்ப வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு சாமி அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you.